Namaste, Vanakkam, Salam. Welcome to Lakka Kika. எவ்வளவு பேர் இருந்தாலும் சில பேர் தனியா தெரிவாங்க. அது மாதிரி எவ்வளவு கேம் ஷோ இருந்தாலும் நம்ம லக்கா கிக்கா கேம் ஷோ தனியா தெரியும். சோ இன்னைக்கு நம்மள என்டர்டெயின் பண்றதுக்கு அவங்க என்ஜாய் பண்றதுக்கு வர போறாங்க 4 யூத். ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் சத்யா. இவங்க டான்சர் அண்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் சத்யா. What a karuvad, 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 what a karuvad. சுட்ட வட போச்சுடா, வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா, ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா, நான் கருத்துற சொல்ல போறேன்டா. Super dance and super energy levels. Thank you, ma'am. So dance யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிட்டீங்க? டான்ஸர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஜாக்சன் சார். ஓகே, நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? ஃபிலிம் ஆர்டிஸ்ட். இல்லை, ஒரு 2 படம் வந்து சோலோ டான்ஸ் பண்ணியிருக்கேன். சோலோ டான்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ சீக்கிரமே நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் நந்தினி, டிவி ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் நந்தினி. சத்யா போட்டா போட்டியா? இல்லைங்க, 2 பேரும் சூப்பரா ஆடுறீங்க. அண்ட் பிளாக் அண்ட் பிளாக் என்ன எல்லாம் பிளாக்ல வரீங்க? நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கனால சோ பிளாக். ஓகே, சோ டிவி சீரியல் ஜாலியா இருக்குமா? எஸ். ஃபிலிம் இன்னும் ஜாலியா இருக்கும். யா, நான் வந்து மூவி பண்ணிருக்கேன். ஓகே, நிறைய மூவிஸ் பண்ணுங்க. Thank you. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் பிரபு. இவர் டான்சர் கம் ஃபிலிம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் பிரபு.
புட்டுக்கு நனி நாரி ஐக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கைவி நாளாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் உங்க கிரேஸ் டூ குட். தேங்க்யூ ஸோ மச். பிரபுன்னு பேர் ஏன் வச்சாங்க? பிரபு சார் மாதிரி இருக்குதுனாலயா இல்ல பேர் வச்சதுனால நீங்க பிரபு சார்? இந்த கேள்வி எங்க அம்மாட்டே கேட்டேன் நான். கேட்டீங்களா? அப்ப எங்க அம்மாவுக்கு பிரபு சார்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கியூட்டா இருக்கும் அண்ட் நல்ல ஹியூமன் பீயிங். ஆமா ஆமா கண்டிப்பா. சோ நீங்களும் நல்லவங்களா? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எப்படி ஒரு இடத்துல இப்ப டோக்கன் போட்டு கூட்டி வந்துருக்கோம். பிரைஸ் பண்ண சொல்லியா? ஆமா ஆமா கண்டிப்பா. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலா வரப்போற ஆர்டிஸ்ட் யோகினி. இவங்க சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் யோகினி. ஏய் புள்ள, தமிழ் தெரியாதா? ஹிந்தில 1 செகண்டா. चांद को घूंघट के नीचे छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के पीछे कुआं आगे मेरे खाई तू ही बता जाऊं मैं कहां मुझको दुआ किसकी लगी भाई आके पधारा हूं जो यहाँ इल्ले फिकर आजा इधर बीट पे लगा ले तू ठुमका 1 2 3 4 get on the dance floor 1 2 3 4 get on the dance floor shake the boot shake the top and go hard show it out hit it to the party hit it give me some more 1 2 3 4 get on the dance floor shake the boot shake the top and go hard show it out hit it to the party hit it give me some more சூப்பர் சூப்பர். நைஸ். சோ சீரியல்ஸ்ல நடிக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இல்ல எனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல வீடு. என்னதுங்க? ஸ்டுடியோ பக்கத்துல வீடு. ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்துல தான் வீடு. அதனால அப்படியே வந்துட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சோ நம்ம ஏன் ஆர்டிஸ்ட் ஆக கூடாது? ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் கூட வரும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜாப்னா சேமா இருக்கும் இல்ல? ஆல் தி பெஸ்ட். Thank you. நீங்க அப்படியே சக்சஸ்ஃபுல்லா இருங்க. Thank you. அப்படியே போங்க அப்படி. Let's start first round. Roja, the boss. So in the first roundல ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறா. ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 கொடுக்குறா. 5 கரெக்டா இருந்தா 5000. சத்யா அவங்களுக்கான கேள்வி. ஆண்களோட பெண்களா பிறந்ததுல பெருமைப்படுறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கு? ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது. தொட்டிட்டீங்களே. சூப்பர், ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க அச்சம், மடம், ஞானம். ஞானம் இல்ல அது. அவங்களுக்குள்ள ஒரு வெக்கம் வந்து ரொம்ப வெக்கப்படுறதுனால அவங்க பெருமையா ஃபீல் பண்றாங்க. ஓகே. எப்பவுமே ஒரு ஆணுக்கு பெண், ஒரு ஆணுக்கு ஒரு வெற்றியோட பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெருமைப்படுவாங்க கண்டிப்பா. சூப்பர். அப்புறம் வந்துட்டு எப்பவுமே வீட்டுல எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் பெண்கள் வந்த உடனே எல்லாரும் அடங்கிடுவாங்க. எந்த ஒரு பொறுமையா இருந்த எல்லா விஷயத்தையும் காப்பாத்துறது. சோ அந்த பொறுமையினால பெருமைப்படலாம். வாவ், சூப்பர். ஃபைனல் 1. எப்பவுமே வீட்டுல செல்லமா இருக்கிறது வந்து பெண்கள் தான் சொல்லுவாங்க அப்பாக்கு. ஏன்னா அப்பா தானா ஃபைனான்சியல் அங்கதான் மெயினா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல பெருமையா பண்ணுவாங்க. அப்பா பொண்ணா பெருமைப்படலாம். இருக்கு கண்டிப்பா.
அவங்களுக்கான கேள்வி, நல்ல நண்பர்கள் பிரிஞ்சு போறதுக்கு காரணங்கள் என்னென்ன? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பர், ரைட் ஆன்சர். என்ன சொல்றது, பணம் பிரச்சனை, இந்த மாதிரி. பணத்தினால ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். ஓகே. அப்புறம் வந்து ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு வரும்போது சூழ்நிலை வந்து குடும்பம் அப்படின்னு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விலகக்கூடிய சான்சஸ். ஓ, எங்க கம்ப்யூட்டர் ஒத்துக்கல. இன்னும் 2 சான்ஸ். பேச்சுவார்த்தை, சண்டை போட்டு ஏதாவது நான் ஒன்று நல்லது சொன்னேன்னா அவங்க வேற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஓகே, அந்த நார்மலா ஆரம்பிச்ச பேச்சு அப்படியே சண்டைக்கு போய் போய். இன்னும் ஒரே சான்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த காதல் வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விலகுறதுக்கு கண்டிப்பா. அப்ப நம்ம போர் அடிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ரைட் ஆன்சர். அவ்வளவுதான், உங்க சான்ஸ் முடிஞ்சிச்சு. 2 ராங்கா சொல்லிட்டீங்க. சோ யார் சொல்வீங்க? பிரபு. ஈகோ. ஈகோ. யோகினி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பொறாமப்படுறது. அதான் ஈகோ. பொறாமனால. நோ. சத்யா. எப்பவுமே வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. அதனால வந்துட்டு அது பெருசா பேச வரும்போது நீ, அதாவது இவங்க சொல்லி காட்டுறது, நான் இது உனக்கு பண்ண, நீ எனக்கு பண்ண, குத்தி காட்டுற ஒரு விஷயம். குத்தி காட்டுற விஷயத்தினால பிரிஞ்சு. ரைட் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வைஃப்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால ஹஸ்பண்ட் கெட்டு போயிடுவான்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி பிரிச்சு விட்டுடுவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து பொறாமப்பட்ட யாரோ ஒருத்தர் சிச்சுவேஷன் பார்த்து குழப்பி விடுறது, அதனால கூட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். என்ன தலைக்கு இப்படி பண்றீங்க? சாரி மேம். அப்படியா? நான் என்னமா மூளை தட்டி எழுப்புறீங்கன்னு நினைச்சேன். அது இல்லையா மேம், எழுப்புறீங்க இல்லையா? நீங்க கேளுங்க எப்படி இருக்கு. சரி, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன வரம் கேட்பீங்க? ஐ ஷுட் பி ரிச் இன் தி வேர்ல்ட். you should be rich in the world. Right answer. எங்க அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும்னு கேட்பேன் எப்பவுமே. அப்பா அம்மா வந்து ஃபிளாட், எங்க ஸ்டேஜ் யூஸ் பண்ணி அப்பா அம்மா கரெக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு அப்படி எல்லாம் இல்ல மேம், பிய விழுகும். என்னடா இத பாத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க. ரைட் ஆன்சர். ஹெல்த் வைஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கேட்பேன். சோ ஹெல்த் இருந்தாதான் வெல்த் இருக்கிற மாதிரி ஹெல்த் பத்தி கேட்பீங்க. ரைட் ஆன்சர். புகழ்னா ரொம்ப பிடிக்கும். என்ன யாரா புகழ்ந்தாங்கன்னா ஐ கெட் ஓவர் எக்ஸைட்டட். வந்த உடனே சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு வரேன். எல்லாம் சொல்லாதீங்க மேம், அசிங்கம். ஓகே, புகழோட இருக்கணும்னு ஆசைப்படுவார். புகழ், ஃபேம். ரைட் ஆன்சர். நல்ல ஒரு வைஃப் அமையணும்னு. ஒரு நல்ல வைஃப் அமையணும்னு. உனக்கே அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இல்லையா? ஏன்னா இதுதான் மெயின். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஹெல்த் இருந்தாலும், என்ன இருந்தாலும் பொண்டாட்டி டார்ச்சர் போயிடும். ஓகே பிரபு, சூப்பரா 5 ஆன்சர் சொல்லி 5000 வாங்கிட்டீங்க. இப்போ யோகினி, உங்களுக்கான கேள்வி. கஷ்டப்படாம அதிர்ஷ்டத்தினால பணம் வரும் வழிகள் என்னென்ன? லாட்டரி டிக்கெட். ரைட் ஆன்சர். புதையல். ஓகே, புதையல். ரைட் ஆன்சர். கேசினோ, சூதாட்டம். ரைட் ஆன்சர். பாலிடிக்ஸ். ஓ, அதுதான் ஈஸியான வழி. சக்சஸா இருந்த கடவுள்கிட்ட அது கேட்கவே இல்லையே. கடவுள்கிட்ட கேட்டா அவரே காரி தூக்குவார். நம்மதான் முன்னேறி போயிடலாம் அப்படியே. ஓகே யோகினி, ஃபைனல் சான்ஸ். சினிமா. ஏன்னா வந்தா 10 கோடி, இல்லைன்னா 0. சோ அதனால வரும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. வரும்னு கண்டிப்பா சொல்றேன். இன்னொரு வழி சொல்லுங்க சத்யா. ரேஸ். பிரபு. இப்ப பிரைஸ் மணி கூட வச்சுக்கலாம். பிரைஸ் மணி. நந்தினி. திருட்டு. அது இருக்கிறதுலவே ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிக்கணும், யாருக்கு மாட்டாவே செய்யணும். நைட்ல எல்லாம் முழிச்சு போகணும் திருடுறது செய்யறதுக்கு. ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ரியல் எஸ்டேட். இப்போ எங்க பார்த்தா ஹோர்டிங்ஸ் பாக்குறீங்க, அத மறந்துட்டீங்க. யாரா
அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். சத்யா 5000, நந்தினி 3000, பிரபு 5000 and யோகினி 4000. நானே தட்டிக்கிறேன். So அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி லக்கா கிக்கால ஒரு ஸ்மால் ராஜா நான் ராக்கெட் ராஜா. உங்களுக்கு ஜோடியா ஒரு அழகு ராணி வரப்போகுது. அதை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அது லக்கா கொடுக்கும். லக் நிறைய வந்துச்சுன்னா எஸ்கேப், கம்மி வந்துச்சுன்னா கிக். ஏன்னா இதுல வந்து டான்ஸ், பாட்டு, ஸ்கிட் எது வேணாலும் செய்யலாம். அதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களுக்கு லக் கொடுப்பாங்க. ஓகே, உங்க டேலண்ட் ரவுண்ட். லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. யார் நீங்க? என்ன டிஃபரெண்டா இருக்கீங்க? அப்பா வந்து அயர்லாந்து, மம்மி வந்து மதர்லாந்து. ஓகே, நீ வளசராகும். அம்மா பேரு கற்பகம் ஜெஃபர்சன், என் பேரு செண்பகம் ஜெஃபர்சன். தள்ளி நில்லுமா. என்னோட சேஃப்டி பாக்குறீங்க. நல்ல பையன். ஓகே, எப்படி இருந்தது ஃபீலிங்? கட்டி பிடிச்சாங்களே இந்த கருமோ அப்பா. அயர்லாண்ட்லயும் எக்கச்சக்க சொத்து இருக்கு, மதர்லாண்ட்லயும். நீ மட்டும் தான் அந்த சொத்தை பாத்துருக்க. இஷ்டப்பட்ட வரலாம் ரெண்டு பேரும். ஓகே, காலை பாத்திருக்கேன் நீ முதல்ல. அது காலை பாத்தியா? காலையும் பார்க்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். நாங்க யாரையும் பார்க்கல. யாரையும் பார்க்க வேண்டாம். இருந்தா மட்டும் பாரு. நீங்க கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. அவனுக்கு சொல்லு அப்புறமா. அழகு ராணி அவர். நீ இவங்க ரெண்டேத்தோட நல்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்கீங்க. சரி, அவங்களுக்கு இதோட வேணா அப்புறம் புரியும். ஏன்னா இவங்கள தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். இவங்க கோவம் வந்துச்சுன்னா லக் கொடுக்க மாட்டாங்க. நீயே திருவண்டி வலையே படம் வாடி. எஸ், ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? சோ ஃபர்ஸ்ட் சத்யா வாங்க. நானா என்ன பண்ண போறீங்க? ராணியை மயக்கிறதுக்கு டான்ஸ் தான் ஆடுனேன். மியூசிக். உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல. தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக, பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக, பழகிக்கலாம் பழகிக்கலாம். கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்லை. என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ குடுக்கிற தொல்ல, அதனால நாளா தூங்கவில்லை. நீ லண்டன் லட்டு, நான் மதுரை புட்டு, சேர்ந்து தான் விடுவோம் லவ் ராக்கெட்டு. அடியல் பார்த்தட்டு நீயும் என்ன தொட்டு, என் ஹார்ட்டை தாடிக்காத பிக் பாக்கெட்டு. ஒரு ஜல்லிக்கட்டு கால போல ஆட்டி வந்தேனே என் பால பால, ஒரு புள்ளு கட்ட பார்த்ததால சாஞ்சேனே மேஞ்சேனே உன் மேல
உங்களுக்கு ரெண்டுத்தையும் கத்துறேன். ஐ மீன் வில்லேஜ் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். அந்த கல்ச்சர் தானே. ஓகே. வேற கல்ச்சர் இல்லைங்க. எல்லாம் அடங்கிரும் அதுலயே. போ பாப்ப நீயே. ஓகே ஓகே. சத்தம் இல்லாம வந்து நிக்கிறான் சத்யா. இத திறந்தா முள்ளங்கி பத்தியா. முள்ளங்கி பத்தையா. Zero. 5,000. So next, Nandini. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடுமா? மூஞ்சில அடுப்பியா? கியூட் அக்காவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டான்ஸ். ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி வெங்கலக்கிண்ணி போல மின்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன் சமைச்சது தாண்டா உனக்காக இல போடுறேன் ரெக்டர் வச்சு பார்த்தா நீ 10 அத்து குவேக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே வெற்றி வச்சு போன ஒரு வாட்டர்மெலன் கேக்கு அக்கா வந்தா குளிராகுமே நசரத்பேட்டை நந்தினி இல்ல டீநகர். டீநகரா? நசரத்பேட்டையில பார்த்தனே. அது வந்து ஏதோ ஷாப்பிங். ஷாப்பிங். நசரத்பேட்டை நந்தினி நடுவுல போய் குந்தினி. ஃபீல் பண்ணாத, லக் கொடுத்தா விட்டுடலாம். இல்லன்னா உனக்கு குமுறு வேண்டி. நான் தாங்க மாட்டேடி. ஏதோ கரெக்ட் டி நீ சொல்றது. 0 6,000. நெக்ஸ்ட் நீதான் செல்லும். எல்லாரையும் கலாய்க்கிறல்ல, வா. அசிங்கப்படுறதுக்கு சங்கடமே பட மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச டான்ஸ் லைட்டா ஆடுவோம். இதெல்லாம் எப்படியாவது இம்ப்ரெஸ் ஆயிரு. அசிங்கப்படுத்தணும்னா சொல்லு, கால் வந்துடுறேன். அசிங்கப்பட்டு தான் கிடக்குறேம்மா, அப்புறம் என்ன? அவ்வளவுதான். Ready, music.
க்ளோஸ் என்னடா சரி சரி மஞ்சிச்சா? ஏ பிரபு மை வில்லேஜ்ல இருக்கு மரபு. மயக்கிட்டான் இந்த பிரபு. ஐயோ ஐயோ சரி சி நாட்டி. ஓ பியூட்டி. என்ன கனெக்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ 0 0 0 அதுதான் வரும் 100 4000. ஓகே மண்ண நீ 1000 கம்மியா கொடுத்த கூட நான் வாங்கியிருப்பேன். போலாமா சார்? நீ எதுவுமே கொடுக்கலனாலும் வாங்கிக்கோன்னு தெரியும் எனக்கு. அவ்வளவுதான். என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டியாண்டா? ஏன்னா அவ்வளவு வெறியில இருக்க நீ. ஓகே யோகினி வாங்க. ஓகே மியூசிக். மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना ஏ மதன மோகரூப சுந்தரி ரீ, என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி ரீ. ए मदन मोह रूप सुंदरारा एन रात्रिயில் பூத்த சந்திராரா மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना ஏன் அவ்வளவு தூரம் நீங்க கூப்பிட்டானே வரணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? நடக்காது. புரியுதா? அதனால எப்பயுமே கிட்டயே இருக்கணும், தள்ளி இருக்க கூடாது. இது தள்ளி இருந்தாவே better. Okay? யோகா அடிச்சா யோகினி, இல்லனா நீ ராத்திரில மோகினி. Zero 0 0 3 மேம் நீங்களுமா? ஓகே 4 பேர் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவங்க டேலண்ட் காட்டி எங்க அழகு ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கியிருக்காங்க. இப்போ யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு பார்க்கலாம். சத்யா 10,000, நந்தினி 9,000, பிரபு 9,000, and யோகினி 7,000. பாவம். இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறது யோகினி. சோ உங்களை எலிமினேட் பண்றோம். வெளியே போக தேவையில்ல, இங்கே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகே வாங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும். என்ன ரொம்ப பிடிச்சு போய் தான் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. ஐயோ, அப்படியே உண்மையா சொல்லிட்டியே. உட்கார் உட்கார் உட்கார். Let's start third round. Bye ராஜா, bye. So இந்த ரவுண்ட்ல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ஓகே? ஃபர்ஸ்ட் சத்யா. So இப்போ நீங்க யார் மேல பெட் கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க சொல்லுங்க. என்ன பார்த்துனே இருக்கிற? நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பிரபு பிரபு மேல எவ்வளவு? 3 போடுங்க. ஏன்
3000. வை கொலவேரி. எவ்வளவு 3000 சேவா விளையாடு. சரி ஓகே 2000. 1000 சத்யா பிரபு மேல. உங்களுக்கான கேம் பால தட்டி போடு. பால தட்டி ஆமா. So very easy சத்யா. இப்படி டாப் பண்ணா ஜம்ப் ஆகி இதுல விழணும். ஓகே 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 4 பால். 1 2 3 4 விழுந்தா அந்த 1000 உங்க சொந்தம். இல்லனா அவனுக்கு சொந்தம். ஆமா. So think positive and play. அப்போ நல்லது. Starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. Super. Congrats. Super. சத்யா சூப்பரா நீங்க செலக்ட் பண்ண கேம்ல விளையாடி ஜெயிச்சீங்க. 1000 rupees உங்க டோட்டல் 11,000. Thank you. வாங்க நந்தினி. சோ யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? கிளிமுக்க கிள்ளி போடணுமா ஏண்டி? ஓகே எவ்வளவு? 1000. 1000. நந்தினி உங்களுக்கான கேம் சிரிப்பு சேமிப்பு. சோ ஸ்மைலி சிரிப்பு. இந்த சிரிப்பை நான் இப்படி இப்படி கீழே போடுவேன். நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து 55 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த பாஸ்கெட்ல போடணும். பந்து பொறுக்கணுமா? டேய், டேய். பொறுக்கவா? இருமா ஒன்னொன்னு எடுத்துட்டு வரணும். ஒரே அதெல்லாம் டைம்ல கீழே போகுது மேம், அங்கதான் போகுது. ஒரு எல்லாத்தையும் டைம்ல 2 எடுக்க கூடாது. ஒரு டைம்ல 1 தான் எடுக்கணும். ரெடி? God. Your time starts now. லூசு நீ அதை ஒரே வாட்டி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரே வாட்டி எல்லாத்தையும் ஒரு தடவை ஆக்சுவலா நீ எடுத்துட்டேன்னா மியூசிக் முடியல எடுத்து போட்டுருக்கலாம். இந்த கேம் பிரபுக்கு கொடுத்திருந்தா 0 சைஸ் வந்திருப்பாரு. நான் 3 எடுத்து போட்டு கையை கட்டி தள்ளி போட்டுட்டீங்கல்ல 2 பேர் சேர்த்து. சத்யா உன் மேல 1000 கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ. ஓகே நந்தினி சூப்பரா விளையாடுனீங்க. ஆனா இன்னும் 3-4 பால்ஸ் பேலன்ஸ் இருந்ததுனால உங்க 1000 லாஸ் பண்ணீங்க. 8000 டோட்டல். பிரபு வாங்க. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ஜாஸ்தியா இருக்குது இவன் தான். ஏன்டா நந்தினி ஓகே நந்தினி என்ன நீ நோ ப்ராப்ளம், நான் இல்லாட்டி கட்டுறேன். நந்தினி மேம் சரி ஒரு 1000 போடுறேன். எங்க அங்க போயிட்டீங்க? இல்ல கடைசியில் நானும் விளையாடலாம் நப்பாச. ஓகே 2000. 2000 நந்தினி மேல. ஓகே உங்களுக்கான கேம் பால் பேலன்ஸ். நின்னுட்டு நோகாம பேலன்ஸ். ஓகே 2 பேட் only 1 பால். 55 செகண்ட்ஸ் இந்த பால் கீழே விழாம பேலன்ஸ் பண்ணும். எல்லாத்தையும் சிரிச்சே சொன்னீங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி? சோ அந்த மாதிரி 55 செகண்ட்ஸ் நீ பண்ணல அப்படின்ற மாதிரி இல்ல. நீ பண்ணணும்னு எனக்கு ஆசை. பால் மேம் நீங்க பண்ணுவீங்க. உங்க கையால கொடுத்த பால் இல்ல நீங்க டென்ஷன் ஆகாம கூலா ஆடுங்க. சரி ஓகே ரெடி. Your time starts now.
போறா பாவி எனக்கு டென்ஷன் கொடுத்தீங்க. கண்ணெல்லாம் செவந்திருச்சு மேம். இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பண்ணி எப்பவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. சோ இதுல மட்டும் ஜெயிக்கணும்னு ஒரு பார்த்தேன். இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி மக்கு நீ எங்க படிச்ச அப்படி இல்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ண ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் சொன்னேன் கான்சென்ட்ரேட். என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிரபு மக்கமே இல்லையா உனக்கு? யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்த்தோம். சத்யா 12,000, நந்தினி 6,000 and பிரபு 10,000. சாரி டூட். சோ பிரபுவோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விளையாடணும்னு நினைச்சீங்க, முடிச்சிட்டீங்க. வாங்க நந்தினி. போராளே பொன்னு தாயே பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள. ஃபைனல்ல யார் லக்கி யார் தெரிஞ்சுக்கலாமா? Let's start final round. ராஜா ராணி. சத்யா கிட்ட இருக்கு 12,000 and பிரபு கிட்ட இருக்கு 10,000. ஹையஸ்ட் தான் நாங்க gift கொடுப்போம். Thank you மேம். சோ இது நானா கொடுத்த gift வேணா வெச்சுக்கலாம் இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி. சோ இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் அதுல இருக்குன்னு நினைச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு ராஜா ஒன்னு ராணி. நீ இதே வச்சுக்கிட்டியா? ஆமா. எனக்கு எப்பவுமே நான் ராஜாவா இருக்க ஆசைப்படுவேன். ஓகே ஆசைப்படுங்க. சோ ராணி என்னோட சொந்தம். ராணி கிட்ட எவ்வளவு லக் இருந்தாலும் அது எனக்கு தான். சொல்லுங்க அப்படி பரவாயில்லை. ராணி லக்க 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 ஓபன். எஸ். அந்த காசு எனக்கு உங்களுக்கு இல்ல. ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? இல்ல நீங்க வெச்சீங்கன்னா ஒண்ணு நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன், நீங்க உங்க வீட்டுக்கு. நான் அதை பார்த்து பைத்தியம் ஆயிட்டேன். இப்ப ராஜா கிட்ட எவ்வளவு சோகம் எவ்வளவு இருக்கு இருக்கு பார்க்கலாம்டா. அதுக்கு முன்னாடி இந்த பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்கு? ஏன் மேம் என்கிட்டயே வரீங்க? புரிய காமிச்சாதான் நீ வீட்டுக்கு போக முடியும். காமி. என்ன ரொம்ப இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கார்ல? இல்ல இல்ல மேம், அது நிறைய இருக்கு மேம். ஐயோ 5000 ரூபாடா சும்மா அட்டை. 5000 ரூபா. 5000 ஓகே. 5,000. So நோ ப்ராப்ளம். சும்மாடா இப்போ ஒரு டவுட். nothing is better than something sir. அதான் மேம் இப்போ இதான் ஹையஸ்ட். தெரியலையே, அங்கே எவ்வளவு நேரம் இருக்கலாம் உள்ள. அங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டயலாக் வச்சுக்க தோத்தாலும். இப்ப பாரு. ஓகே ராஜா ஜீ பூம் பா ஓபன். இங்க பாரு, ஒண்ணு இல்ல இதுல ஒரு ஜீரோ அதிகமா இருக்கு, ஒரு ஜீரோ கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு சில போட சொல்லி எவனுமே போட மாட்டாங்க. ஆனா இதுதான் நீ வரணும் ஃபைனலுக்கு நான் எதிர்பார்த்தது. என்ன பாத்தீங்களா? ஜீரோ ஒரு சந்தோஷம் ராஜா பார்த்தோம். ஜீரோ வந்தா ஹீரோ ஆகும், கவலைப்படாதீங்க. இது எழுதி வச்சிருக்காரு நேத்து. சான்ஸ் இருக்கு ஹீரோ. ஏன்னா இந்த 5,000 நான் அவருக்கு கொடுத்துட்டு அந்த 50,000 பிளஸ் ஒரு 10 60,000 நம்ம சொந்தம் ஆவறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு தெரியுமா? இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். ஓகே, பிரபு கிட்ட இருக்கு 60,000 அண்ட் சத்யா கிட்ட இருக்கு 17,000. இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். சோ கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் சான்ஸ். ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 60,000 உங்க சொந்தம். ஓகே வாங்க. ஆல் தி பெஸ்டா ரெட் வரதுக்கு. அரே வா. சத்யா
இவரு திட்டுவான். குத்துட்டோமா நான் ஒண்ணும் சொல்லமா நானே ஆர்வத்துல இருந்தாலும் ஓரம் பண்ணிட்டு இருக்கேன் பேசாம இருக்க வேண்டியது நானு ஒத்துக்கிட்டியா ஆணவத்துல ஆனதுனால மேம் அப்புறம் ஆடி ஆஃப் ஆயிடணும் மேம் ஆணவம் இல்லாம கடவுளை நல்லா ப்ரே பண்ணி உங்க லக் உங்ககிட்ட வரணும்னா இந்த ஸ்பின்னர்ல கிரீன் வரணும். ஓகே மேம் சுத்துங்க. நித்யானந்தா அவன் பேர் பாப்பா அவன் பேர் நித்யானந்தா. ஆமா சொல்லிட்டாங்க. Oh my god. So இதான் லக்கா கிக்கா கேம் ஷோட ஸ்பெஷாலிட்டி. எப்போ யாருக்கு லக் வரும் எப்போ யாருக்கு கிக் வரும்னு யாருக்கு தெரியாது. ஆனா நீ ஃபைனலுக்கு வந்ததே பெரிய லக். சொன்னீங்களே ஏதோ உண்மைதான். சோ உண்மையிலே நீ வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடி ஜெயிப்பீங்க கேம்ல நினைக்கல. ஏன் மேம் மூஞ்சில இப்படி தெரியுது? பேலன்ஸ் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு கேம் இவ்வளவு நாள் நிறைய பேர் ஆடி இருக்காங்கல்ல அதனால சொன்னேன். ஓகே சத்யா சூப்பர் எனர்ஜியோட இந்த எபிசோட் வின்னர் வித் 60000 கங்க்ராட்ஸ். சும்மா பேச்சுக்கு என்ன சத்யா மேம் ஜெயிச்சிட்டாங்க. மேம் சூப்பர் மேம். ஓகே மேம் வாங்க மேம். ஓகே இவங்க ஜாலியா இருக்காங்க. நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரை கீப் ஸ்மைலிங். பை.